வணக்கம். உங்கள் அனைவரையும் அசோகன் எக்ஸ்பிரஷன் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் போரூர் மக்கள் நல்வாழ்வு சங்க நிறுவனர் தலைவர் திரு போரூர் ஜனா அவர்களை. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அவரை பற்றி ஒரு 2 லைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை நான் நேர்காணல் பண்ணலான்ட்டு இருக்கேன். சார் வந்துங்க இந்த ஏரியாவில் மட்டுமல்ல, போரூர் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள எல்லா இடத்துக்கும் ஒரு சோஷியல் ஒர்க், என்ன சூழ்நிலைகளில் இருக்கிற மாற்றங்கள், இயற்கை மாற்றங்கள், அனாவசியமான கழிவுகள், மற்றபடி ஏதாவது இயற்கையை பாதிக்கிற விஷயமா இருந்தால் அவர் குரல் கொடுப்பார். அதே போல் நல்ல ஒரு சமுதாய பணி நிறைய பண்ணிகிட்டு இருக்கார். இந்த ஏரியாவில் நிறைய பொங்கல், தீபாவளி அப்பெல்லாம் நிறைய விழாக்கள் பண்ணி மக்களை ஒன்று கூடி மகிழ்வாக இருக்கணுன்றது தான் அவருடைய லட்சியம். எல்லாம் ஒன்று கூடி ஒரு விழா மாதிரி நிறைய பண்ணி மகிழ்வாக இருக்கணுன்றது அவருடைய ஒரு நோக்கமாக வச்சிட்ருக்காரு. நானும் அவர் கூட ஒரு 10-15 வருஷமாக பயணம் செய்கிறேன். நிறைய சமுதாய விழிப்புணர்வு, சமுதாய நோக்கங்களுக்காகவும் சமுதாய பணிகள் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அவரை தான் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோடு அவர்கிட்ட நம்ம பேசுவோம். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு முகாம், சிறப்பு மருத்துவ முகாம் நடக்க இருக்கு. அதை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அவர் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. சார் சொல்லுங்கள் சார், என்ன இப்போ வந்து நான் கேள்விப்பட்டேன், இது இலவச மருத்துவ முகாம் பெண்களுக்காக, அந்த கேன்சர் தடுப்பு இது விழிப்புணர்வுன்றாங்க. அதை நீங்கள் தான் அது மெயினாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் எந்தெந்த அமைப்பெல்லாம் இதில் சேர்ந்து பண்ணுறீங்க, என்னைக்கு பண்ணுறீங்க, எங்கே பண்ணுறீங்க, என்ன இதனுடைய சிறப்பம்சம்? நிச்சயமாக. அதாவது போரூர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் மற்றும் வாய்மையை வெல்லும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து ஒரு மெகா கேம்ப், அதாவது மகளிருக்கான மெகா கேம்ப் நடத்துகிறோம். வருகின்ற சனிக்கிழமை இந்த கேம்ப் நடக்கும் போது காலை 8:30 மணி முதல் 2 மணி வரைக்கும் நடக்கும். இந்த கேம்ப் பொதுவாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேம்ப்னா சும்மா அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு லேடிஸ்க்கு போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா 3000 to 5000 வரைக்கும் செலவாகும். அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா. அதே மாதிரி சுஷ்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ்க்கான டெஸ்ட்லாம் பண்ண வந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரின்னு ஒரு மேடம், அவங்க சீனியர் மோஸ்ட் பர்சன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிஜி மேடம் தெரியும், அதாவது நம்ம ஜெமினி கணேசனுடைய பொண்ணுக்கே வந்து பிரசவம் பார்த்தவங்க, அவ்வளோ சீனியர் மோஸ்ட்டு. அவங்க தான் அந்த கேம்புக்கு ஹெட் அவங்க. ஸோ இந்த அடையார் கேம்ப்பு ப்ளஸ் இந்த சுஸ்ரீ மேடம் சுஸ்ரீ ஹாஸ்பிட்டலையும் சேர்ந்து நம்ம பண்ணுற கேம்ப் வந்து ஒரு மெகா கேம்ப். அந்த பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது மாதிரி ஃப்ரீயாக அவ்வளோ கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து யாருக்கு அவங்க போய் தேடி போனால் இன்றைக்கி நடக்கிற ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2000 to 5000 வரைக்கும் செலவாகும். அதனால் நம்ம அந்த வாய்மையை வெல்லும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மேடம் கௌரி முருகன் மேடம் வந்து நமக்கு கேட்டாங்க. அவங்களுடைய வற்புறுத்தல் பேரிலும் நம்ம நிறைய கேம்ப் இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட கண்ணொலி மட்டும் பார்த்திங்கன்னா 1788 பேருக்கு நம்ம வந்து இலவசமாக கண் சிகிச்சை முகாம் பண்ணியிருக்கிறோம். போரூரில் கண்ணொலி கொடுத்துருக்குறோம். இது மாதிரி மெகா கேம்ப்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இந்த முறை அவங்களோட சேர்ந்து பண்ணுறோம். அதனால் அவங்க வந்து மிக சிறப்பான முறையில் அவங்களும் நமக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து புக் ஆகிட்டு இருக்குது. இந்த கேன்சர் பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வந்து மகளிர் பொதுவாக வேறு யார் ஜென்ஸுக்கு அளவு கிடையாது, மகளிர் வந்து இதை பயன்படுத்திக்கணும் கேட்டுக்கிறேன். வேறு ஏதாவது சார் ஒரு சின்ன கேள்வி, இந்த கேம்ப் வந்து எந்த இடத்துல பண்ணுறீங்க, என்ன டைமு, யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், டைமு, எந்த இடத்துல பண்ணுறீங்க, என்னைக்கு? இந்த கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா பழைய போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் இருக்கிற துவக்கப்பள்ளி, சென்னை மாநகராட்சியோட துவக்கப்பள்ளி, கவர்மெண்ட் போரூர் கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, அதில் தான் பண்ண போகிறோம். சரி. நேரம் வந்து காலை 8:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். இப்போ இன்னொரு கேள்விங்க, அதாவது வர பொதுவாக இது பெண்களுக்கான ஒரு முகாம். பெண்கள் வரும்போது அவங்க என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு வரணும்? அவங்க அதாவது எதுவும் சாப்பிடாம வரணுங்களா, ஃபாஸ்டிங்கில் வரணுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ரொட்டீன் கேம்ப் தான். இது வந்து முழுமையான கேம்ப். இது எப்படின்னா சாப்பிடாம இருந்தது அந்த பிளட் டெஸ்ட் மட்டும் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். முன்னே சாப்பிட்ட பிறகு எடுக்கிறது, சாப்பிடாம எடுக்கிறது, இது நம்ம ரேண்டம் பண்ணுறதுனால அதை சாப்பாடை பற்றி இதில் ஒன்றும் இது கிடையாது, சாப்பிட்டே வரலாங்க. சரி. இப்போ இந்த இதில் வந்து என்னென்ன டெஸ்ட்லாம் அவங்க மெயினாக என்னென்ன டெஸ்ட் இதில் இந்த முகாமில் பார்த்திங்கன்னா புகையிலை பயன்படுத்தும் பெண்களுக்கான இலவச பரிசோதனை, 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கருவாய்ப்பை, மார்பகம் மற்றும் வயிற்று புற்றுநோய் தடுக்கும் வகையில்
முன்கூட்டி அறியும் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் இலவச ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ தைராய்டு டெஸ்ட், பிளட் ப்ரெஷர் செக்கப், ஹீமோகுளோபின் டெஸ்ட், பிளட் சுகர், இந்த மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரோம். ஓ, ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தைராய்டு டெஸ்ட்டு, இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டுக்கெலாம் நிறைய காஸ்ட் ஆகும். இது எல்லாமே வர மகளிருக்கெல்லாம் இலவசமாகவே பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் வச்சு எல்லாம் பண்ணுறது உண்மையே நல்ல ஒரு சேவை. மிக்க நன்றி சார், எங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணி. எல்லாரும் இதில் பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறோம். நன்றி.